ரொம்ப ஆசை எனக்கு டோரிமானா இருக்கணும். எனக்கு கூட என் கூட ஒரு டோரிமான் இருக்கணும்னு ஆசைதான். அப்படியே ஒரு நிஞ்சா டோரி ஜி ஏன் பூம்பா. நிஞ்சா டோரி அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஜீபூம்பா வந்து பெருசா இல்ல, டோரிமான் தான் ரொம்ப. ஏ ஜி பூம்பா சுட்டி டிவிடா. இது ஜீபூம்பா வந்து ஆமா சுட்டி சரி. தலையில நிலா மாதிரி அந்த புவி. அழகா இருப்பான். நமக்கு இப்ப கிறிஸ்மஸ் வெல்கம் டு டே 3 ஆஃப் பேக்பேக் சேனல் கிறிஸ்மஸ் கேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அவங்க என்னென்ன நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சொல்லுங்க கிறிஸ்மஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து அது பேர் என்னது டாஸ்க் கொடுக்கணும். அதை வந்து ஒளிச்சு வைப்போம். யாருக்கு டாஸ்க் கொடுக்கணும் யாருக்கும் தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேல நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம ஒளிச்சு வைப்போம். போன வாட்டி நம்ம போன்ல சொன்னோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் வச்சுட்டு இங்க ஒருத்தவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கோம். அதாவது ஷால்னா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த டேபிள் மேல வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தவங்கள ரீப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து ராயப்பண்ணாக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ராயப்பண்ணாவோட ப்ராப்பர்ட்டி, மெயின் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி அக்கா ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. நான் வரேன். எதுக்காக இந்த கொசுவத்தி இதுங்க ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது கொசுவத்தில கொண்டா பொத்திட்டுறா. கொசுவத்தி கிடையாது, இது வந்து ரூம் ஸ்ப்ரே. நல்ல மணக்குன்ட்டு அந்த ஆள் வாங்கி மாட்டிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் வேணாயா ரூம் ஸ்ப்ரே அடிக்காதன்னு. ஒரு மனுஷி கதர்னா இத போட்டு அன்னைக்கு எனக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்து மூச்சு விட முடியாம ஆகி என்னை கதற சாவிடுஸ்தா இந்த ஆளு. இது இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் கற்பனையே, அது ஒரு கொசுவத்தி. சோ வந்து அதான் அந்த ஃப்ராக்ரன்ஸ், கொசுவத்தி வகையில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ். சோ இது வந்து ராயப்பண்ணாவை குறியீடு செய்யும், ரீப்ரசென்ட் பண்ணும். இங்க ஒண்ணு இருக்கு, இத பத்தி நான் பேசுறேன். ரொம்ப முக்கியமாக இருக்கின்ற இந்த ஷாலை பொறுத்த வரைக்கும் இது தோச்சு ஜஸ்ட் 5 மந்த்ஸ் கிட்ட தான் ஆகுது. லைட்டா எலி செத்த நாத்து அடிக்கும் தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. பூபு பூபுன்னு நாத்து அடிக்கும். உங்க வீட்டுல வந்து இல்ல ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, நாங்க வந்து இந்த ஸ்டூடியோ வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும், ஓகேவா? சாதன் வீட்ல இருந்து வரும்போது அந்த லெஃப்ட்டுக்கும் இதுக்கும் எப்படியும் ஒரு 200 மீட்டர்ஸ் ஆகுது இருக்கும். நாங்க அந்த லெஃப்ட் கிட்ட வரும்போதே ராயப்பண்ணா வெளியே வந்து முஜி வண்டியான்னு வரும். எனக்கு புரியல எப்படிடா கண்டுபிடிச்ச. ஒரே நிமிஷம், இவ்வளவு நேரம் கலாச்சிங்களா? அந்த மனுஷன் ஒரு வார்த்தை பேசினாரா? எவ்வளவு சைலண்டா இருந்தாரு. நான் சொல்றேன், உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பின்னாடி திரும்ப கூட இல்ல. சாதனை வராங்கன்னா கேக்குறாங்க, எப்படின்னு தெரியல. அக்கா அங்க வராங்க, பார்த்தா இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருக்கு, பூச்சி தொல்லை அதிகமா இருக்குன்னா 2 நாளைக்கு எங்க ஷார்ட்டை வாடகைக்கு வாங்கிட்டு போங்க, எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே, கண்டனுக்குள்ள போவோம். தண்ணி அடிச்ச மாதிரி வந்து பேசணும் உங்களுக்கு க்ளோஸான பர்சன் கிட்ட அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு. லைக் அனிமல். இத வந்து யாருக்கு வைக்க போறோம்? உங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும் யாருக்கு வைப்போம். மூஞ்சிக்கு தான் வைப்போம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணுமா? அதை அனுப்பிச்சிட்டா வந்துருச்சு. நம்ம வந்து யாருக்கு வைக்கணும் அப்படின்னா ராயப்பண்ணாக்கு வைக்கணும். ஓகே, இது ஒன்று. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, 2வது எடுத்தது. இது வந்து 4000 தடவை வந்துருச்சு திருப்பி, அதனால அது வேணாம். இதுவும் 10,000 தடவை வந்துருச்சு. கர்மம், யாரா திருப்பி உள்ளே எடுத்து வைக்கிறீங்க இதை? ஓகே, எனக்கு தெரிஞ்சு ராயப்பண்ணாக்கு வந்துட்டு இந்த கொசுவத்தி, ஓகேவா? ஸோ அதில் இதை வைப்போம். வாட்ச் வந்து பண்ணியிருக்கு, அவனுக்கு வந்து ரித்திக்கு வைக்கணும். அது ஒரு மாயாஜாலம் மூலியமா நடக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாரும் வந்து எல்லாத்துலேயும் வச்சு முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து அவங்கவுங்களோட இது அவங்கவுங்க எடுப்போம், ஓகேவா? வழக்கம் போல எப்போவும் தொடங்குவது என்ன கொசுவத்தி. கொசுவத்தி நான் எடுத்துக்கிடுவா. ஆமா, ரொம்ப லாங்கா உன் பொருளே அப்படியே கையில எடுத்து. யாரா சூஸ் பண்ணுங்க? நம்ம குலதெய்வம் இவ்ளோ பொருள், குழந்தை நட்சத்திரம் சாதனக்கா. அதுக்குதான் செஞ்சுட்டானுங்களே என்னைய. ஆமா மட்டும் எதுமே சேஃபா வச்சுக்கிட்டானுங்க. சரி எடுங்க, கேம்ல போலாம். இந்த இருக்கு. என்னது யாரா இதெல்லாம் வைக்கிறது? இன் வாட்டர் சிங்கிங் கேம். Oh my god. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேச போறேன். ஆமா, பேசுறதே தண்ணி வச்சு சொல்றாங்க.
இல்ல இது நம்ம உங்களுக்காக நான் கொஞ்சம் சிம்பிள் ஆக்குறேன் ஓகேவா. வாயில தண்ணி வச்சு நீங்க பேசுங்க. வேண்டாம் வேண்டாம், அவர் வாயில எப்போ தண்ணி வச்சுட்டு பேசணும்? பாடட்டும். இதை நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா பேசுறதே 30 பெரிய செகண்ட்ஸ் விஷயம். டைமிங் இதை பண்ணிக்கலாம். Correct. அந்த 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு அண்ணாக்கு மட்டும் நாங்க தனியா ஜூம் போறோம், ஃப்ரேம் வைக்கிறோம். அப்ப தண்ணிய வாயில ஊத்திட்டு அண்ணா அந்த 30 அதோட அவர் நார்மலா உட்காரட்டும். நம்ம எதை கேட்கும் போது பேசினா வாயில தண்ணி வச்சுட்டு பேசணும். ஏன் ஒரு பேசும்போதெல்லாம் பாட்டு ஒண்ணு பேசட்டும். பாடட்டுமே. சரி, பாட்டு பாடிட்டு பேசட்டும். அப்படியா? ஆ, சரி, அப்ப சாதன், உங்களுக்காக ஒரு 1 மினிட் வாயில பேசாம தண்ணி வச்சுட்டு இருந்தாலும் பாடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல, உனக்காக தான் நான் பண்றேன். இல்ல இல்ல, இவனே நான் என்ன சொல்ல புரியலையா? ஏன் பாசம் உனக்கு புரியலையா? இல்ல நான் என்ன நீ சொல்ல ஒண்ணும் சொல்ல வேணாம், பொத்திட்டு எடு. எட்ரா தம்பி. ஏறா ஹெவி டிசப்பாயிண்டட். அது மைக்கு. வாட்ச் எடுத்துக்கோ. இந்த கர்மத்தை எத்துன்னு போ, ஓடாத வாட்ச். மாயம் 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 ஏ மாயம். எங்களுக்கு முன்னாடி தானே செய்ய போறேன். எதை காட்டணுமோ அதை காட்டாம எதை ப்ரோபோஸ் டு ஈச் அதர். எனக்கும் ராயப்பண்ணாக்கும் நீ ப்ரொபோஸ் பண்ணணும். பண்ணிடுறா அடுத்து. என்னது? அவன் இல்ல முடிச்சிடுறேனே. First என் ஆயுதத்தை இல்ல இல்ல, அப்படியெல்லாம் முடிக்க விட மாட்டோம். வெயிட் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பொறுமையா செய்யணும். செய்யணும். என்னன்னா இப்ப நான் எல்லாரும் இருங்க, வந்து இருங்க, over ஆட்ட அவ ஆட- தனியா பேசிட்டு இருக்கோம். டாக் லைக் a drunken person to a person close to you. Actually இதுல close to you மட்டும் நம்ம அதாவது எடுத்துக்கலாம். மாமே அதான் இந்த மாமேலயே ஃபுல்லாவே இருக்கட்டும், ஓகேவா? நீ வந்து சூப்பர் தெரியுமா, இவன் ப்ரப்போஸ் பண்ணுவான், அந்த பொண்ணு ட்ரங்கன் பொண்ணு நல்லா வருது content. ஏய், வாயை பொத்தின்னு உட்காரடி. எது உன் பழைய துணி அங்க இது பாரு, எது அதை கப்பை திக்கிது பாரு, அது ஆமா, எது அதை கப்பை போல திக்கில அடிக்குதுங்க. போடு. ஆக்சுவலி இன்னும் யாரும் ப்ரொபோஸ் பண்ணா ப்ரொபோஸ் மட்டும் தான்டா இருங்க, பண்ணும். வரங்க இருங்க. அப்படியா? ஓகே. சரி பாப்போம். தேவை அந்த தேவை. அழுக்கு துணி கையில எடுமா. இந்த டாஸ்க தேவையில்லாம தப்பான நபர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இதனால பின்னாடி கடு கடு. எழுதுறேன் எனக்கே மிமிக் லைக் a பேபி. அதாவது நம்ம சாதனை இப்போ குழந்தையா மாற போறாங்க. அப்படிதான் இருக்கு. சரி நான் பண்ணு. ஆல்ரெடி பேபி மாதிரி தான் பண்றான். ஓ அப்ப என்ன அடிக்க மாட்டாங்களா? ஏய், குழந்தை சித்த கேட்க மாட்டியா? சித்தப்பா நீ கேட்க மாட்டியா? ஏய், என்ன ஏன்றிமா என்ன ஆச்சு? இப்போ இது வந்து இப்போ இல்ல இப்போ இது மனுஷ குட்டி இல்ல, கங்காரு குட்டி. அதான் கை இப்படி வச்சிட்டு இருக்கு. நான் குழந்தை. ஏய் என்னடி சும்மா அழுதினே கள்ளிப்பால் குத்தி சாவடிக்கிறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு கீழே போயிட்டு போலீஸ் இங்க வந்து பாருங்க ஒரே பைத்தியங்களா அப்படிதான் கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். சரி அப்போ சொல்லு காது கிழியுது கடவுளே. க்ளோஸ் அப் போய் என்ன பாட்டு பாடணும்னு கேக்குறியா நீ? ஏய் அவர் தாகத்துக்கு தண்ணி குடிச்சு நிக்கிறாரு, வாயில தண்ணி வச்சுட்டு பாடணும் மம்மி. நான் மேலதான் ஒரே போறேன் விஷயம் நினைக்கிறேன். வாயில தண்ணி Rest room வச்சிருக்காங்க. இப்ப நான் ஒரு வாயில தண்ணி வச்சிருப்பேன், நான் ப்ரொபோஸ் பண்ணா ஒரு மூஞ்சில துப்புவாரா? அவ்வளவுதான். ஓ அப்ப நீங்க பிளான் பண்ணி தான் நீ இருக்கீங்க. இப்போதைக்கு லஸ்ட்ல இருப்பா. இது சாதா சரம் இல்ல. ஆனா 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 ஒண்ணு சொல்லிக்கிறேன், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கெடு. ஓகேவா? இது வெறும் நடிப்பிற்காக மட்டுமே. ஓகே அச்சா அச்சா கீழே வந்து அச்சா. ஆமா. குழந்தை ஏமா இவ்வளவு பயமுறுத்துற மாதிரி பண்ணுது? இது அந்த கேம் ஒண்ணு வரும் தெரியுமா, பேய் குழந்தை. குடிகாரன் குழந்தை நடுவுல. ஆமா நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் குழந்தை, அடிச்சிருவேன் அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவேன். இப்படி உண்மையில பல்லப்படுது. என்ன, குழந்தைக்கு பல்லுலாம் இருக்கு. அச்சா அச்சா. முதல்ல அந்த பாட்டு அவர் தெரியுமான்னு கேட்கறாரு. சூப்பர். அனிருத்த பாட்டு கத்தி மூவி ஃபர்ஸ்ட் சாங். இவன் சாரி போன ஐயையோ. நான் போதில இருக்கிறேன்னா அந்த ஆள் போதில இருக்கிறாத்துல துப்பிடுவாரு போல. மணி கால் வருது. முழுகிட்டா கால் படுது தெரியுதுல, நவுந்து உட்கார்றான். கால் வருதுக்கா. லூசா சாமி லூசா. ஆ? ஏதோ கொப்பிச்சு விளையாண்டுக்கிற அப்படி. சாரி. போதும். வழக்கம் பக்கம் மட்டும்தான் வழக்கு எண் 18. அந்த படம் நல்லா இருக்கும். எனக்கா அதுக்கு துப்ப கூடாது. டெடிகேட் பண்றீங்க. பக்கம் வந்து முத்தம் தான் டெடிகேட் பண்றாப்ல. இன்னும் கொஞ்சம் தம்பி ப்ரொபோஸ் பண்ணுவாப்ல. இரி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹாய், எப்படி இருக்க? நான் ரொம்ப நாளா உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உன்னை பற்றி நான் கேட்குறேன், பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்குறேன்னா உனக்கு தெரியாது, பட் உன்னை பற்றி நான் நிறைய கேட்பேன்.
அடிக்கடி வாந்தி வருமா? அடிக்கடி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு உன் நம்பர்லாம் கூட வாங்கிட்டேன், இன்ஸ்டா ஐடி கூட வாங்கினா. ஆனால் நீ யாரு பேசினாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஹேக் பண்ணிட்டாங்கப்பா இன்ஸ்டா ஐடியா. நான் மெசேஜ் பண்ண தெரிஞ்சோன்னே எனக்கு பிளாக் பண்ணிட்டாது, ஏன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹர்ட் ஆச்சு ராயு. உன்கிட்ட இருக்க அழகான விஷயமே தெரியுமா ராயு? ஓ வாயில தண்ணி வச்சுன்னு இருக்கா? உன் தாடி தான் ராயு. ஐ டோட்டலி மிஸ் யூ. இந்த சிச்சுவேஷன் எனக்கு திருப்பி லைஃப்ல கிடைக்குமா தெரியாது. ஐ லவ் யூ ராயு. நான் பையனா என்ன பண்றது ராயு, எனக்கும் தாசிக்குமா இருக்கு. கமெண்ட்ல வந்து கத்தி கத்தி போட்டானுன்னு நான் செத்துருவேன் ராயு. ப்ரொபோஸ் பண்ணிடுற ராயு, முடிச்சிரு, என் டாஸ்க் முடிய ராயு. குடு ராயு. ராயு ப்ளீஸ் ஹெல்ப் மீ ராயு. காலை பிடிக்கணுமா? நீ குழந்தை மாதிரியே பண்ண மாட்டேன். ஏய் காதல்ல கால்ல தாண்டா ஆரம்பிக்கணும். ஜிவி பிரகாஷ் ஜீவியம் ஜிவிஎம் சொல்லியிருக்காரு. love starts from the feet. சரி காலை காட்டு, காலை காட்டு ராயு. முடிச்சு தொலைற ராயு. குடு ராயு. காலை காண விடாது. கால் காட்ட மாட்டியா? சரி கை காட்டு ராயு. சித்தப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம். எனக்கு வேண்டாம் அதுல உட்காந்து ப்ரொபோஸ் பண்றான். ராயு. ராயு கை ஏய் காட்டு ராயு. அவர் ஃபீல் பண்றாவனா உட்காந்து ப்ரோபோஸ் பண்றான். சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல ஒரு பொண்ணு, என் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா கூட முட்டி போட்டு ஆம்பளைக்கு ப்ரோபோஸ் பண்ணுங்க. நீ அவளுக்கு பண்ண அதுக்கு என்ன சரி எனக்கு இப்ப சாக்லேட் வாங்கி கொடுத்தா சாக்லேட் காட்டி போடுற அவளை கண்டுக்காம பண்ணுங்கடா. இல்ல சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லுவாடா. நீ கொஞ்சம் நல்ல சித்தியா உனக்கு தாடி, சித்தியை விட செகண்ட் சித்தி எனக்கு உனக்கு தாடி வச்சு சித்தி வேணுமா வேணாமா? அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு ஆளு வந்து கூட நான் எப்பெல்லாம் பண்ணுவேன்னு தெரியல. ஏய், ராயு என்ன ராயு, ப்ளீஸ் ராயு, வேற வழியில ராயு. நீயாவது பரவாயில்ல, குடிபோதையில ஒருத்தர் அடுத்த ப்ரொபோஸ் பண்ண ராயு, மனசுல வச்சுட்டு பண்ண ராயு. இதெல்லாம் மோந்திர வரல, அட கையில எடுக்குது குடு ராயு. உங்க ரெண்டு பேருக்குமே கை நடுங்க. என்னடா பண்ணுவீங்க? கண்டென்ட்டே இல்லாம ஸ்கிரிப்ட் இல்லாம வந்தா இதான் நிலைமை. புடி இதான் ரோஸா ரோஸ். லவ் படம் பார்க்க வச்சு கூட்டிட்டு வந்த உன்னை இந்த சீனுக்கு ரெடி பண்றதுக்கு பைத்தியக்காரனாடா நீ? எப்படி பண்ணோம்? அழகா கொடுக்கணும் சித்தப்பா. நீ எல்லாம் குழந்தையே இல்ல தெரியுமா? தள்ளி உட்காரு. நீதான் சித்தப்பா என்ன இவ்வளவு கேவலமா வளர்த்திருக்க. நீ எல்லாம் ஒரு சித்தப்பனா? சரி இப்படி 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 போணுமா? இப்படி போனோம். தள்ளிப்போ. உன்னை ஸ்கூல்ல சேர்க்கணும் பாரு. பாட்டில் எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியதானே? ரெண்டு இந்த ஆளு கால்குள்ள கொண்டு வரான் பாட்டில். இது ஏதோ ஹாஸ்பிட்டல்ல யூரின் சாம்பிள் எடுத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது கலரு. என்னங்க ராயு, ராயு லவ் ஏத்துக்கிட்டேன்னா உன் தாடிக்கு ஷேவரா இருப்ப, உன் கண்ணுக்கு மையா இருப்ப. அதுக்கு மேல எல்லாரும் நோட் பண்ணுங்க. பிக்கப் லைன்ஸ். நீ நடந்தா செருப்பா இருப்ப, நீ பறந்தா சிறகா இருப்ப, படுத்தா அவ்வளவுதான் ராயு. புடி ராயு. மூக்குனா சரியா 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு வந்ததுக்கு என்ன? ஏண்டா 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 என்னடா பண்ற? ஏதோ நீ ஏய் எதுக்குடா சொன்ன? என்னடா ஒண்ணு உனக்கு இப்போ? அது ஒண்ணும் இல்ல முச்சிமா, வாந்திங்க எத்தனை போற சேடுன்னு சாப்பிட்டியா? சாடுனா ஐயோ முஜிமா, நீ ரொம்ப கோபப்படுற முஜிமா. இப்பெல்லாம் உங்க கூட பேசவே எனக்கு பயமா இருக்கு முஜிமா. கரெக்ட் தான்டா. இவ்வளவு உண்டு குத்தா நான் எங்கடா குடிக்கிறது? சரி இந்த மிக்சிங் வச்சுக்கோ முஜிமா. அப்ப அது யாரு குடிப்பா? நான் குடிச்சிக்கிறேன் முஜிமா. நீ குடிக்க போறியா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லு முஜிமா ப்ளீஸ். சரக்கு முதல்ல குடுறா. சரி இப்போ பேசு முஜிமா. கையில ரோஸ் ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே கொடுக்கல முஜிமா, அதை வச்சுதான் இது பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்துறேன் ப்ளீஸ். நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு என்னை விட்டுரு முஜிமா. என்னதான் தாடி வச்ச ஃபிகரை நான் கரெக்ட் பண்ண பார்த்தாலும் உண்மையிலே ஒரு கண்ணு இருந்துச்சு முஜிமா எனக்கு முன்னாடில இருந்து. எங்க வச்ச? சித்தப்பா எப்படி அலைஞ்சிட்டு இருக்கா பாருங்களேன். சித்தப்பா நமக்கு நல்ல சித்தி வேணும் சித்தப்பா. 3 சித்தி இல்ல 10 சித்தி ஆனாலும் நல்ல சித்தி நம்ம ஏய் போத்திக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா முஜிமா. உங்ககிட்ட நான் இத அங்க மூஞ்சிரலி மாட்டிச்சு பாரு, அதை எடுத்து விடு முதல்ல. ஐயோ என்னம்மா ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்தால என்ன தெரியுமா? சித்ரானே என்ன பேசுறது பாரு.
தாடி வச்ச 2 பேருக்கு ப்ரோபோஸ் பண்றது அந்த எவ்வளவு பொண்ணு கஷ்டம் தெரியுமா ஹிந்தில உனக்கு? பேசுற டாஸ்க் நினைச்சு பேசிட்டு இருக்கு போல, தமிழ்ல பேசுமா. ஆ? சரி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மச்சிமா ரொம்ப நாளாவே உன்னை லவ் பண்ணுக்க மச்சிமா. யாரு? உன்னதான். சரி ப்ளீஸ் மச்சிமா என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மச்சிமா. வேற வழி இல்ல ப்ளீஸ். அந்த ஆளுக்கு மட்டும் எவ்வளோ பண்ண. இப்போ வந்து இந்த டே 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இது முடிஞ்சனால இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமான 3 விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். புரியுதா? அதை வந்து எங்கள் குழந்தை சொல்லுவோம். சொல்லுமா? சோ முக்கியமா 3 விஷயம் பண்ணனும். என்னென்ன பண்ணனும்? லைக் பண்ணனும், ஷேர் பண்ணனும் and சப்ஸ்கிரைப் பண்ணனும். குழந்தைக்கு சளி பிடிச்சிக்குது வேற ஒன்றும். ஆமா கொஞ்சம் சளி போடுங்க. ஐயோ பாக்குறானே நம்ம பக்கம் பாக்குறானே. முடிச்சிட்டு வா. நான் அவ்வளோ நேரம் பேசியிருந்தேன். இல்லைங்க பொதுவாக குத்திக்காரன் பேசுவாங்க, இந்த நாட்டு மக்கள் மதிக்க மாட்டாங்க. ஆமா. வாயில தண்ணி வச்சு பேசணும்னு மதிச்சிருவாங்க. நீங்க பேசுறது அதுக்கு போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணுவாப்ல ஒருத்தர். கச்சிட்டு கச்சிட்டு நீ கொச்சச்ச